பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. இங்க பாருங்க பாக்கியா கிட்ட பேசுற மாரிலாம் என்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. என்கிட்டலாம் அமைதியா பேசுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க ராதிகா ஈஸ்வரிய பார்த்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நான் ஒண்ணும் பாக்கியா கிடையாது. பாக்கியா கிட்ட சண்டை போடுற மாரி என்கிட்ட போடாதீங்க. நான் ஒண்ணும் பாக்கியா மாரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு அமைதியா போக மாட்டேன். பாக்கியா தான் வந்துட்டு நீங்க என்ன திட்டினாலும் சொல்லிட்டு அமைதியா போவாங்க. அந்த மாரி வந்துட்டு ராதிகா நான் அந்த மாரிலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வரிய திட்டிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இந்த ஈஸ்வரி வந்துட்டு, "உனக்கு என்னாடி அவ்ளோ பேச்சு? எங்க வீட்ல வந்து நீ இருந்துட்டு என்னையும் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? இப்பவே உன்ன வீட்ட விட்டு அனுப்புறேன் பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "முடிஞ்சா நீ அத மொதல்ல பண்ணுங்க. நான் மொதல்ல கோபிய கூட்டிட்டு இந்த வீட்லருந்து கெளம்புறேன். கோபிய கூட்டிட்டு நான் கெளம்பிட்டா உங்களுக்கு சரியா படுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கேட்க, அது ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி எதுக்கு நீ கூட்டிட்டு போற? என் பையன் வந்துட்டு என் கூட இந்த வீட்ல தான் இருப்பான். நீயும் உன் பொண்ணும் வந்துட்டு இங்கருந்து மொதல்ல கெளம்புங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடாது. நீ என்ன எங்க வீட்ல இருந்துட்டு என்னைய வந்து அதிகாரமா பேசிட்டு இருக்க. இப்ப பாக்கியா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசி இந்த குடும்பத்த 2 ஆக்க பார்த்துட்டு இருக்க. உன்ன மாரி ஒருத்தன் வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நீ மொத இந்த வீட்ட விட்டு கெளம்பு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பேச, இங்க ராதிகா வந்துட்டு, "நான் எதுக்குங்க கெளம்பணும்? இது உங்க வீடா? இது பாக்கியா வீடு. பாக்கியா வீட்ல நான் வாடகை குடுத்துட்டு இங்க இருக்கேன். நான் ஒண்ணும் சும்மாலாம் இல்ல. அவங்க தான் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். அவங்க சொல்லட்டும். நீங்க சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க மாத்தி மாத்தி ஈஸ்வரி, ராதிகாவும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ பார்த்து சொல்றாங்க, "உன்ன இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் இப்பவே வந்துட்டு பாக்கியாவ ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். பாக்கியாவ வச்சு உன்ன இப்பவே வீட்ட விட்டு அனுப்புற" சொல்ட்டு, இங்க நேரா ஈஸ்வரி போயிட்டு இங்க பாக்கியா வந்துட்டு கால் பண்றாங்க. பாக்கியா கால் பண்ணவும், இங்க பாக்கியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வேலையில இருக்கும்போது, இங்க பாக்கியா கால் எடுக்குறாங்க. என்ன அத்தை கால் பண்றாங்க அப்படின்ட்டு, இங்க பாக்கியா கால் எடுத்து பேசுறாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "பாக்கியா நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயேன்" அப்படின்னு சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "என்னாச்சு அத்த? ஏன் அவ்வளோ அவசரமா கூப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்கவும், "பாக்கியா நான் சொன்னா கேட்க மாட்டியா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா" அப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்துட்டு கோவமா வந்துட்டு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஒரு வேள ராதிகாவும், அத்தையும் வந்துட்டு எதனா சண்டை போட்டுட்டாங்களா? அதுதான் கூப்பிடுறாங்களா? அப்படின்ட்டு, இங்க பாக்கியா அவசர அவசரமா ரெஸ்டாரண்ட்ல கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு வீட்ல சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல வந்துட்டு ராதிகா நின்னுட்டு இருக்காங்க. பாக்கியா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு அங்க ரெஸ்டாரண்ட்லருந்து கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே இங்க பரபரப்பா வந்துட்டு பாக்கியா கேட்குறாங்க, "என்னாச்சு அத்த? ஏன் அவசரமா வந்துட்டு கால் பண்ணி வர வச்சீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா இங்க ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீயே சொல்லு பாக்கியா, இவ வந்துட்டு இந்த குடும்பத்த 2ஆ பிரின்னு சொல்ட்டு, உன்கிட்ட வந்துட்டு என்ன பத்தி தப்பா தப்பா காலையில பேசுனாளா இல்லையா?" அப்படின்னு பேசவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த உங்கள பத்தி அவங்க எதுவும் தப்பாலாம் பேசல. நீங்க பேசுற பேச்சுக்கு நான் ஏன் அமைதியா இருக்கேன்?" அப்படிங்கிற மாரி தான் அவங்க கேட்டாங்க. மத்தபடி ராதிகா வந்துட்டு, "உங்கள பத்தி எதுவும் தப்பாலாம் என்கிட்ட சொல்லலையே அத்த" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொன்னது எல்லாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, ராதிகா அவன் ஃப்ரெண்டுக்கோசரம் பொய் சொல்லாத. எனக்கு அவளுக்கும் சண்டை வரும்கோசரம் நீ எதுவும் மறைக்காத. நான் வந்துட்டு இங்க பாரு பாக்கியா, ராதிகா உன் ஃப்ரெண்டு சொல்ட்டு அவளுக்கு ஆதரவா வந்துட்டு பேசாத. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன பத்தி அவ தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா கிச்சன் ரூம்ல. அப்ப வெளிய நின்னுது. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான் வந்துட்டு இப்ப நான் இவகிட்ட கேட்டேன். இவகிட்ட கேட்டா, இவ என்னமோ அதிகாரமா வந்துட்டு என்ட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம வீட்ல இருந்துட்டு என்னைய வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா இவ. என்ன வாய மூட சொல்றா, என்னென்னமோ சொல்றா இவ அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்ல, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "என்னாச்சு ராதிகா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு போய் கேட்குறாங்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "பாக்கியா நீங்க தான் சொல்லுங்க. இந்த வீட்ல நாங்க ஒண்ணும் சும்மா இல்லல்ல. உங்ககிட்ட வாடகை குடுத்து தானே இருக்கோம். நீங்க தான் இந்த வீட்டுக்கு ஓனரு. இவங்க என்னமோ வீட்ட விட்டு வெளிய போ, வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "ஏன் அத்த இப்ப எதுக்கு அவங்கள வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க மாட்டுன்னு ஓரமா அவங்க வேலைய பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்ககிட்ட நான் வாடகை காசு வாங்கி தான் இருக்கேன். அவங்க ஒண்ணும் சும்மா இல்லையே." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, அவ வாடகை காசு குடுக்குறா, குடுக்கல அது 2வது. அதுக்கோசரம் இவ வீட்ல அதிகாரம் பண்ணிட்டு என்ன எதிர்த்து பேசுவாளா? விட்டா வந்துட்டு என்ன அடிச்சுருவா பொழுது பாக்கியா இவ." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ராதிகா பார்த்து சொல்ல, உடனே ராதிகாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இங்க ஷாக் ஆன ராதிகா, பாக்கியாவ பார்த்து பேசுறாங்க. "இல்ல பாக்கியா, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியல. அவங்க வந்துட்டு என்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீட்ட விட்டு வெளிய துரத்தி ஆகணும். அதுதான் அவங்களுக்கு வேணும் இப்போ. அதுதான் வந்துட்டு உங்களையும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லருந்து கிளம்பி வந்துட்டு இங்க பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி தான் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த விடுங்க அத்த. எதுக்கு அத்த அவங்ககிட்ட சும்மா சண்டை போட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, எனக்கு இன்னைக்கே வந்துட்டு ஒரு முடிவு தெரியணும். ஒண்ணு நான் வேணுமா? இல்ல அவ வேணுமா? நான் வேணும் அப்படின்னா அவள வீட்ட விட்டு வெளிய தொரத்து. நான் கோபிகிட்ட நான் பேசிக்கிறேன். கோபி என்ன சொல்லிற போறான்? நான் வீட்ட விட்டு வெளிய தொரத்துனா கோபி எதுவும் சொல்ல மாட்டான். நீ இப்போ சொல்லு. இவள நான் கழுத்த பிடிச்சு நான் வீட்ட விட்டு வெளிய தொரத்துறேன்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த அதெல்லாம் வேணாம் எதுவும்.
நீங்க அமைதியா இருங்க. அவங்க ராதிகா அவங்களுடைய வேலைய பார்க்கட்டும். நீங்க உங்களோட வேலைய பாருங்க அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லுவோம். இங்க ஈஸ்வரி வந்து கேட்காம, "இல்ல பாக்கியா உன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது. நான் கோபி கிட்ட சொல்லியே இவள வீட்ட விட்டு வெளிய துரத்துறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த நீங்க இந்த பிரச்சனைய வந்துட்டு அவர்கிட்ட கொண்டு போவாதீங்க. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல. இந்த மாரி பிரச்சனைலாம் அவரு திருப்பி வந்துட்டு பார்த்தாரு அப்படின்னா, அவருக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம போயிடும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இருந்தாலும் வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல பாக்கியா இத உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் பையன்கிட்டயும் பேசிக்கிறேன். கோபி கிட்ட சொல்லி இவள கழுத்த புடிச்சு வெளிய தள்ள வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வெளிய போன கோபி வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி, ராதிகா, பாக்யா இவங்க 3 பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கத இங்க கோபி பார்த்தோனே, இங்க கோபிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே கோபி வந்துட்டு, "என்னாச்சு ராதிகா? எதனா பிரச்சனையா? அம்மா எவ்வளோ கோவமா இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ராதிகா பார்த்து கேட்கவும், அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அது உங்க அம்மா கிட்ட கேளுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட கேட்கறாங்க, "என்னம்மா ஆச்சு? எதனா பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி திரும்பியும் இங்க ஈஸ்வரிட்ட கேட்க, அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நான் வந்துட்டு உன் நல்லது தான் சொல்றேன். இந்த ராதிகாவ மொதல்ல வீட்ட விட்டு வெளிய அனுப்பு. இவ இந்த வீட்ல இருந்தா அப்டின்னா, உன்னையும் என்னையும் வந்துட்டு பிரிச்சுருவாப்பா. அதுக்கப்புறம் என்னால வந்துட்டு உன்ன பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் இப்ப வீட்ல பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே வந்துட்டு உங்க அப்பா தான் என்ன விட்டு போயிட்டாரு. அதனால நான் தனியா இருந்தேன். இப்ப நீ வந்துட்டு என் கூட இருக்க. அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கவா. இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருந்துட்டு போறேன். இப்ப நமக்கு வேணாம்ப்பா. இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா, என்னால காது குடுத்து வாங்க கூட முடியல அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ பத்தி கோபிகிட்ட சொல்ல, உடனே இங்க கோபிக்கு வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா நிக்கிறாங்க. அங்க இருந்த பாக்கியம் வந்துட்டு, "அத்த நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்த. நீங்க எதுக்கு அத்த சும்மா வந்துட்டு அவங்கள பத்தி எதனாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க உங்க வேலைய பாருங்க. அவங்கவங்க வேலைய பார்த்தா எல்லாமே வந்துட்டு சரியா இருக்கும். இந்த வீட்ல எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். நீங்க வந்து ஏதாவது சொல்லவும் தான் அவங்க ஏதாவது சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா விடுங்க" அப்படின்னு சொல்லவும், இங்க பாக்கியா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி வந்துட்டு உடனே அழ ஆரம்பிச்சுறாங்க. அழுதுட்டே வந்துட்டு, "அப்போ என் பக்கம் வந்துட்டு எல்லா தப்பும் என் பக்கம் தான் இருக்கு சொல்றீங்களா? எனக்கு ஆதரவா வந்துட்டு கோபி நீ கூட நிக்க மாட்டியாடா? நீ கூட வந்துட்டு அந்த ராதிகாக்கு தான் வந்துட்டு பேசிட்டு இருக்க. எனக்கோசரம் வந்துட்டு நீ பேச மாட்டியாடா கோபி? நான் பேசி எதனா சொன்னா மட்டும் தான் இந்த வீட்ல சண்டை வருதா? அப்ப நான் மட்டும் தான் தப்பானவளா?" அப்படி சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க ஈஸ்வரி அழறத பார்த்தோனே, இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய சமாதானப்படுத்த வராரு. இங்க சமாதானப்படுத்த வரும்போது, ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட வர சொல்லிர்றாங்க. "கோபி என்கிட்ட வராத நீ. நீ வந்துட்டு அம்மா வேணும்னு சொல்லியிருந்தா அந்நேரத்துக்கு நான் வேணும்னு சொல்லிட்டு பேசியிருப்ப. நீ இப்ப கூட வந்துட்டு அந்த ராதிய வச்சு தான் பேசியிருக்க. நீ என்கிட்ட வராத கோபி. என்கிட்ட பேசாத" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி அழுதுட்டே வந்துட்டு கோவமா இங்க கோபிய பார்த்து சொல்லிர்றாங்க. உடனே கோபிக்கு அமைதியா நின்னுறாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய கூப்பிடுறாங்க. "நீங்க வாங்க கோபி மேல போலாம். அவங்க ஏதாவது இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அழுது டிராமா போட்டு கூட எதாவது பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம வாங்க மேல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா கோபி கூடும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவ நிக்க சொல்றாங்க. "கொஞ்ச நேரம் நில்லுங்க ராதிகா. நான் வந்துட்டு அத்தைகிட்ட பேசணும். நீங்களும் இருங்க" அப்படி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து பேசுறாங்க. "இங்க பாருங்க அத்த, இந்த பிரச்சனை இதுக்கு மேல வர வேணாம். நான் வந்துட்டு எப்படியோ கோபியையும், ராதிகா வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய அனுப்ப மாட்டேன். நீங்க ஏதாவது சண்டை போட்டு இவங்கள வீட்ட விட்டு அனுப்ப சொல்லிட்டு நினைக்காதீங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த வீட்ல தான் இருப்பாங்க" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவும் சொல்லிர்றாங்க. இது கேட்ட உடனே பாக்கியாவே இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு இந்த வீட்ல இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. நம்ம இப்பவே வந்துட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ராதிகா கோபிய கூட்டிட்டு வேகமா மேல போயிறாங்க. இங்க பக்கம் பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி கிட்டயே இப்படி சொல்லிடுறாங்க. இங்க பாக்கியாவே இப்படி பேசிட்டாளே அப்படின்ட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி எதிர்த்து பேசும். அடுத்து இங்க ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்